அடுத்ததாக இன்னொரு சகோதரர் கொழும்புல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு ஜும்மா உரையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறுநீரை நபி தோழியர் ஒருவர் குடித்ததாகவும் அதனால் அந்த நபி தோழியரின் வயிற்று நரகம் தீண்டாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாகவும், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறுநீர் மற்றும் மலம் அசுத்தமானவை அல்ல என்றும் ஒரு இமாம் உரையாற்றினார். இஸ்லாம் தூய்மையை வலியுறுத்தும் மார்க்கம் என்பதனால் இந்த கருத்து சரியாக தோன்றவில்லை. இந்த இமாமின் கூற்று மார்க்க ரீதியாக சரியா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது பள்ளிவாசல்கள்ல ஜும்மா நடத்தினா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா சொல்வது முற்றிலும் முழுதாக கட்டுக்கதைகளையும் கற்பனைகளையும் பொய்களையும் உருட்டுக்களையும் வைத்து உருட்டி கொண்டுதான் இன்று பெரும்பாலும் ஜும்மாக்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அப்ப குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற விரும்புபவர்கள் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் சுன்னால எங்க ஜும்மாக்கள் நடத்தப்படுதோ அதற்கு மெனக்கெட்ட என்ன செய்யணும்? தியாகம் செய்து கலந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லாம சோம்பேறித்தனமாக ஏனோ தானோ என்று ஜும்மாக்களில் நீங்கள் கலந்து கொள்ள நினைத்தால் இப்படி கட்டுக்கதைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய இடங்களுக்கு தான் செல்ல வேண்டி வரும். அவங்க சொன்ன கட்டுக்கதை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுநீரை ஒரு நபி தோழியர் குடித்தார்கள் அப்படி என்று ஒரு செய்தியை சொல்றாங்க. முதல்ல குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆனை பொறுத்தளவுல அதுல ஆராய்ச்சிக்கு சந்தேகப்படக்கூடிய நிலையில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வே சொல்லிட்டான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதுல எந்த சந்தேகமும் இல்லை, ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு நேர் வழிகாட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப குர்ஆன்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய விதத்துல இந்த வசனம் உண்மையில் அறிவிக்கப்பட்ட வசனமா இறக்கப்பட்ட வசனமா இல்லையா என்று சந்தேகம் வராது. ஏனென்றால் பல லட்ச நபித்தோழர்கள் ஒன்று திரண்டு இந்த குர்ஆனுடைய அங்கீகாரத்தை எடுத்து விட்டார்கள். இது அல்லாஹ்வின் தூதருடைய வாயிலிருந்து வந்த குர்ஆன், இதுதான், இதுக்கு மாற்றமாக எதுவும் இல்லை என்று ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் அந்த குர்ஆனை ஒன்று திரட்டும் விஷயத்தில் அவர்கள் ஈடுபட்ட நேரத்தில் பல நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து, பல லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் ஒன்று சேர்ந்து அவர்களிடமிருந்து திரட்டப்பட்ட தகவலின் அடிப்படையில் குர்ஆன் என்பது இதுதான் என்பது உறுதியாகிவிட்டது. அதே நேரத்தில் அல்லாஹ்வும் திருக்குர்ஆன்ல சொல்லும் போது பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத், மாறாக இது தெளிவான வசனங்கள், ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம, இது கல்வி வழங்கப்பட்டவர்களுடைய உள்ளத்தில் பாதுகாக்கப்படுகின்ற குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப குர்ஆனை பொறுத்தளவுல அல்லாஹ் அந்த குர்ஆனை கல்வியாளர்களுடைய உள்ளத்துல ஹிஃபுல் செய்யக்கூடிய நிலையில் அதை பாதுகாத்து வருகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல 15வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த அறிவுரையை குர்ஆனை நாம் தான் இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். குர்ஆன்ல எதையும் நாங்கள் பாதுகாப்பு சம்பந்தமாக கேள்வி எழுப்புவதற்கு எதுவும் இல்லை. ஆனா ஹதீஸ்களை பொறுத்தளவுல அது குர்ஆனுடைய தரத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலையில் இல்லை. ஹதீஸை பொறுத்தளவுல ஹதீஸை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை மனிதர்களுடைய நாவினால் தான் அது ரிவாயத் செய்யப்படுகிறது. அப்படி மனிதர்கள் ரிவாயத் செய்யப்படுகின்ற நேரத்துல எல்லா நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா ஹதீஸுகளையும் 100% மரணம் செய்து வைத்திருந்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு சான்றும் இல்லை. அந்தந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வுடைய அவைகளில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் எதை ரசூலுல்லாஹ் நபிமொழியாக சொல்வார்களோ அந்த அவையில் கலந்து கொண்டவர்கள் மரணம் செய்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இருந்து குர்ஆன் அல்லாத எதையும் எழுதி கொள்ளாதீர்கள், மரணத்துல என்னுடைய நபிமொழிகளை வச்சுக்கொள்ள முடியும்னா வச்சுக்கோங்க, எழுதுற வேலையா இருந்தா அது குர்ஆனை மட்டும்தான் எழுதணும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி விட்டார்கள். அதனால நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அவையில இருந்து எது சொல்லப்பட்டதோ அதை நபிமொழி என்பதை மரணம் செய்து வைத்திருந்தார்கள். எந்தெந்த சந்தர்ப்பத்துல எந்தெந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ் அவையில கலந்து கொண்டாங்களோ அந்தந்த சந்தர்ப்பத்துல தான் ஹதீஸ்களை மரணம் செய்தார்கள். அப்ப எல்லா நபி தோழர்களுக்கும் எல்லா நபிமொழிகளும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கவில்லை. ஆனா குர்ஆனை பொறுத்தளவுல ரசூலுல்லாஹ் அருளப்படுகின்ற நேரத்திலேயே எழுதி கொள்வதற்காக வேண்டி குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியை எழுதக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது வரக்கூடிய வசனங்களை மனனம் செய்து கொள்வதோடு எழுத்திலும் பதிவு செய்து கொள்வார்கள். அந்த அவையில் கலந்து கொள்ளாதவர்கள் வேறு சந்தர்ப்பங்களில் கலந்து கொண்டாவது அதை அவர்களுடைய எழுத்துக்கு எடுத்துக்கொண்டார்கள் என்ற செய்திகளை நாங்கள் வரலாற்று நடிகளும் பார்க்கிறோம். ஆனா ஹதீஸுக்கு இந்த நிலை இல்லாததுனால ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு
நபி தோழர்கள் நம்பகத்தகுந்த வட்டாரத்திலே அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அறிவிக்கின்ற நேரத்தில் கூட உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல், இன்னொரு நபித்தோழரை ஆதாரமாக்காமல் சொல்லப்படுகின்ற செய்திகளை கூட எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என்ற அளவுக்கு மிகவும் கவனமாக இருந்திருக்கிறார்கள். நபித்தோழர்களுடைய காலத்துக்கு பிறகு தாபியீன்கள், தபா தாபியீன்கள் என்று வந்தவர்கள் ஹதீஸ்களை ரிவாயத் செய்யும் போது ரசூலுல்லாஹ்விடமிருந்து நேரடியாக கேட்ட நபித்தோழர்கள் இல்லாத நிலையில் நபித்தோழர்களிடமிருந்து நேரடியாக கேட்டவர்கள் அறிவிக்கும் போது ரசூலுல்லாஹ்விடமிருந்து நபித்தோழர்கள், நபித்தோழரிடமிருந்து அதை கேட்ட தாபியீன்கள் என்று வரிசை நீளமாகி செல்லுகின்ற நேரத்தில் இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள் இஸ்லாத்துக்குள்ள பல செய்திகளை நுழைவித்தார்கள். அப்படி நுழைவித்த செய்திகள்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்தெறியக்கூடிய விதத்தில், இஸ்லாத்தை அசிங்கப்படுத்தக்கூடிய விதத்தில், நபிகளாருடைய அந்த வழிமுறையை, தூதுத்துவத்தை கேள்விக்குறியாக்கக்கூடிய விதத்தில், இஸ்லாத்தை அவமானப்படுத்தக்கூடிய விதத்தில் பல செய்திகளையும் பதிவு செய்தார்கள். அப்படி சில ஹதீசுகள் நபிகள் நாயகத்தினுடைய பெயரால் அறிவிப்பாளர் நம்பகமானவர்கள் என்ற வரிசையிலும் வந்திருக்கிறது, அறிவிப்பாளர் வரிசை நம்பகம் இல்லாத வரிசையிலும் வந்திருக்கிறது. அப்ப நாங்க எப்படி இது ரெண்ட எடை போடணும்? அறிவிப்பாளர் நம்பகமான வரிசையில வந்தா குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு மாற்றமா இருக்குதா என்பதை பார்த்து அந்த கருத்து ஹதீஸுடைய கருத்துக்களை எடை போட வேண்டும். நபி அறிவிப்பாளர் வரிசை நம்பகமற்ற நிலையில் வந்தால் அந்த நம்பகமற்ற நிலையே ஒரு ஆதாரமாக வைத்துக் கொண்டு சில ஹதீஸுடைய கருத்துக்களை நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஆரம்ப காலத்திலிருந்து நபித்தோழர்களுடைய காலத்திலிருந்து நடைமுறையில் வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த மூத்திரம் சம்பந்தமாக சில செய்திகள் வருகிறது. நபிகள் நாயகத்துடைய மூத்திரத்தை நபித்தோழியர்கள் குடித்தார்கள், குடிப்பதை ரசூலுல்லாஹ் அனுமதித்த விதத்தில் சில கருத்துக்கள், சில ஹதீசுகள் வருகிறது. முதல்ல ஒன்று யோசிங்க, கல்லையும் மண்ணையும் மனிதர்களாக கருதக்கூடிய இணை வைப்பவர்கள், காபிர்கள் கூட ஒரு மனுஷனுடைய மூத்திரத்தை குடிப்பதை மார்க்கத்துல உண்டு, அவனுடைய சித்தாந்தத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அவன் மதத்தில் அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். கடவுளை மறுக்கக்கூடிய நாஸ்திகர்கள் சொல்வார்களா? ஏன் மூத்திரத்தை குடி, உனக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொல்வார்களா? சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இது ஒரு அநாகரிகமான, மார்க்கத்துக்கு முரணான, நடைமுறைக்கு எதிரான, சுத்தத்துக்கு எதிரான, ஆரோக்கியத்துக்கு எதிரான, அறிவியலுக்கு எதிரான ஒரு பழங்கால மூட நம்பிக்கையை சேர்ந்த ஒன்று என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது சில ஹதீசுகள் வருதுண்டா அது அப்படியே மிம்பர் மேடையில ஏறி அப்படியே பிரச்சாரம் செய்யறதா? இஸ்லாத்துக்கு அது மாற்றமாக இருக்கிறது. இஸ்லாத்துல எந்த நாகரிகத்தோடு அதை கொண்டு போயிட்டு வைக்கிறது? முஸ்லிம் அல்லாதவன் இதுல கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்வது? இதையாவது சிந்திக்காமல் உலமாக்கள் என்ற பேர்ல சில மடையர்கள் மிம்பர்கள்ல ஏறிக்கொண்டு இது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டுறாங்க? ரசூலுல்லாஹ் பேர்ல ஒரு செய்தி வரும் என்று சொன்னா அந்த செய்தியை எப்படி நாங்க புரிஞ்சு கொள்ளணும், எப்படி நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்பதற்கு அகமதுல 15478வது ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இதை அபூ உஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன செய்தி வருது? இதா சமீதுமுல் ஹதீஸ அன்னி, என்னை தொடர்ந்து, என்னை பற்றி, என்னை தொட்டு, என் பேரில் ஒரு செய்தி வந்தால் தஅரிஃபுஹு குலூபுக்கும் வ தலீனு லஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், நீங்கள் அந்த செய்தியை செவிமடுக்கும் பொழுது உங்களுடைய உள்ளங்கள் அதை ஒத்துக்கொள்ளுமேயானால் வ தலீனு லஹு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், உங்கள் தோள்களும் முடிகளும், அதாவது உங்களுடைய உணர்வுகள் அந்த செய்திக்கு பணியுமானால் வ தரவுன அன்னஹு மின்கும் கரீபுன், அந்த செய்தி எனக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்களேயானால் ஃபன அவுலாக்கும் பிஹி, நான் தான் அதற்கு, அந்த செய்தியை சொன்னதற்கு மிகவும் தகுதி வாய்ந்தவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போன்று வைதா சமீதுமுல் ஹதீஸ் அன்னி, என் பெயரால் ஒரு செய்தியை செவிமடுக்கிறீர்கள், துன்கிருஹு குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் அதை வெறுக்கிறது, வ தன்பிரு அஸ்ஆருக்கும் வ அப்சாருக்கும், உங்களுடைய தோள்களும் முடிகளும் அதற்கு பணிவதில்லை, வ தரவுன அன்னஹு மின்கும் பஈதன், நான் அந்த செய்தியை சொன்னதற்கு மிகவும் தூரமானவன் என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அதுக்கும் மின்ஹு, நான் அந்த செய்தியை விட்டு மிகவும் தூரமானவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தியில வருது. ரசூலுல்லாஹ் பேர்ல ஒரு செய்தி வந்தா முதல்ல நான் அதை சொல்லி இருப்பேனா? உன்னோட உள்ள ஏத்துக்கொள்ளுதா? நான் இந்த செய்தியை சொன்னது உன்னுடைய உணர்வுகள் ஒத்துக்கொள்ளுதா? நான் அதை சொன்னதற்கு நெருக்கமானவன் நீ நினைக்கிறியா? அப்பதான் அந்த செய்திக்கு நான் நெருக்கமானவன். ரசூலுல்லாஹ் இதை சொல்லி இருப்பாங்களா?
ரசூல்லா சொன்னதாக என்னுடைய உள்ளம் ஒப்புக்கொள்ளவில்லையே, என்னுடைய உணர்வுகள் ஒப்புக்கொள்ளவில்லையே, ரசூல்லா விட்டு இந்த செய்தி ரொம்ப தூரமானதாக தெரிகிறது என்று உனக்கு விளங்கிச்சேன்னா நான் அந்த செய்தியை விட்டு தூரமானவன் என்றாங்க. ரசூல்லா என்ன சொல்ல வர்றாங்க? நான் அநாகரிகத்தை சொல்ல மாட்டேன், மனிதனுடைய மனசாட்சி ஏற்றுக்கொள்ளாதவைகளை சொல்ல மாட்டேன், நியாயமற்ற செய்திகளை சொல்ல மாட்டேன், அநீதியை ஏவ மாட்டேன், அசிங்கத்தை ஆபாசத்தை ஏவ மாட்டேன், சிந்திங்கடா என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இருக்கும்போது இந்த உலமா என்ற போர்வையில மிம்பர்கள்ல இந்த மாதிரி மூத்திர கதைகளை சொல்வதா கொஞ்சம் சிந்திக்கிறது இல்லையா? ரசூல் இதை சொல்லி இருப்பாங்களா என்பதை சிந்திக்கிறது இல்லையா? சிந்திக்காம விட்டு அடிக்கிறது. சில செய்திகள், இந்த மூத்திரம் சம்பந்தப்பட்ட சில செய்திகள், என்ன செய்தி வருது? உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்ததாக ஹாக்கிம்ல 7013வது எண்ணில் ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருதுன்னா, காமன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம மினல் லைலி இலையன் ஃபஹாரத்தின் மின் ஜானிபில் பைத்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இரவின் வீட்டில் ஓரத்தில் இருந்த ஒரு மண்பாத்திரத்தில் சிறுநீர் கழித்தார்கள். ஃபபால ஃபீஹா, அதிலே சிறுநீர் கழித்தார்கள். ஃபகும்து மினல் லைலி வஅன அத்ஷா, நான் தாகித்த நிலையில் அந்த இரவிலே எழும்பினேன். ஃபஸரிப்து மின் ஃபில் ஃபஹாரதி, நான் அந்த மண்பாத்திரத்தில் இருந்ததை குடித்து விட்டேன். வஅனலா அஷ்உரு, அதுல என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஃபலம்மா அஸ்பஹன் நபியு அலைஹி வஆலிஹி வஸல்லம, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹிலே எழுந்த பிறகு கால கேட்டார்கள், யா உம்மு ஐமன, உம்மு ஐமன் அவர்களே, கௌமி இலா தில்கல் ஃபஹாரதி ஃபஅஹ்ரிகி மா ஃபீஹா, உம்மு ஐமனே அந்த மண் பாத்திரத்துல இருந்தத கீழே கொட்டிடுங்க என்று சொன்னார்கள். ஃபகுல்து கது வல்லாஹி ஷரிப்து மா ஃபீஹா, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அதை குடித்து விட்டேனே என்று சொன்னார்கள். ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆலிஹி வஸல்லம ஹத்தா பதத் நவாஜிதுஹு, ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு நன்றாகவே சிரித்தார்கள். சும்ம கால, பிறகு சொன்னார்கள், அம்மா இன்னகி லா யஃப்ஜஹு பத்னுகி பஅதஹு அபதா, அறிந்து கொள்ளுங்கள், இனி உங்களுடைய வயிறு ஒருபோதும் வலி ஏற்படாது, உங்களோட வயிற்றுக்கு ஒருபோதும் வலி ஏற்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அப்ப உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மூத்திரத்தை குடிச்சாங்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட வயிற்றுக்கு இனிமேல் வலி வராது, ஒருபோதும் வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படாது என்று சொன்னதாக பச்சையாக ஒரு பலவீனமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். இதை பற்றி, இந்த ஹதீஸுடைய விமர்சனத்தை பற்றி ஆஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் தன்னுடைய தல்ஹீஸுல் ஹபீர்ல சொல்றாங்க, வரவாஹு அபூ அஹ்மத் அல் அஸ்கரியு பிலஃப்லி லா லன் தஸ்தகி பத்னகி, உங்களுடைய வயிறு ஒருபோதும் இனிமேல் உங்களுடைய வயிற்றுக்கு ஒருபோதும் இனி வலி ஏற்படாது, வயிற்று வலி உங்களுக்கு ஏற்படாது என்று ஒரு செய்தி வருகிறது. வா அபூ மாலிக்கின் லஈஃபுன், அந்த வாசகம் வரக்கூடிய ஹதீஸில அபூ மாலிக் என்பவர் இடம்பெறுகிறார், அவர் பலவீனமானவர்கள். வ நுபைஹுன் லம் யுல்ஹிக் உம்மு ஐமன, இதை நுபைஹ் என்பவர் அறிவிக்கிறார். நுபைஹ் அவர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒருபோதும் சந்தித்ததில்லை என்று தெளிவாக தல்ஹீஸுல் ஹபீர்ல 1வது பாகத்துல 171வது பக்கத்துல சொல்லப்படுகிறது. அப்ப இதுல 2 பலவீனங்கள் இருக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட பலவீனங்கள் நிறைந்த ஒரு ஹதீஸ மிம்பர்ல இருந்து சொல்லலாமா? அது போன்ற இன்னொரு செய்தி வருகிறது தபரானியிலே அல் முஅஜமுல் கபீர்ல வரக்கூடிய செய்தியில உம்மு உமைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருதுன்னு சொன்னா, காலலின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதஹுன் மின் ஈதானின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரத்தாலான ஒரு பாத்திரம் ஒன்று இருந்தது. யபூலு ஃபீஹி, ரசூலுல்லாஹ் அதிலே சிறுநீர் கழிப்பார்கள். வயலஹு தஹத ஸரீரிஹி, ரசூலுல்லாஹ் அதை தன்னுடைய கட்டிலுக்கு கீழே வைத்துக் கொள்வார்கள். ஃபகாம ஃபதலப ஃபலம் யஜிதுஹு, ரசூலுல்லாஹ் ஒரு நாள் இரவிலே எழும்புகிறார்கள், தேடி பார்க்கிறார்கள், அந்த பாத்திரம் கிடைக்கவில்லை. ஃபஸஅல, ரசூலுல்லாஹ் அதை பற்றி விசாரித்தார்கள். ஃபகால ஐனல் கதஹு, அந்த மரத்தாலான பாத்திரம் எங்கே என்று கேட்க, காலு ஷரிபத்துஹு பர்ரத்து சாதிபு உம்மி சலமத, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பணியாளரான அடிமையான பர்ரா அவர்கள் அதை குடித்து விட்டார்கள். அல்லதி கதிமத் மாஆ மின் அர்லி ஹபீஸா, அவள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வந்துள்ள ஒரு பணியாளர். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அப்போது சொன்னார்கள், லகதிஹ் தலரத் மினன் நாரி பிகிலாரின், அவர் நரகத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்ளும்
ஒரு திரையை கொண்டு அவர் தன்னை காத்து கொண்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. அப்ப இந்த செய்தியை வச்சு, தபரானியில வரக்கூடிய இந்த செய்தியை வச்சு, இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீரை பர்ரா என்ற பெண்மணி குடித்தார்கள், ரசூல் அவரை அந்த சிறுநீர் அவரை நரகத்திலிருந்து காக்கும் என்று சொன்னதாக வருகிறது. இந்த செய்தியில உமைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நபித்தோழியர். ஆனா இந்த நபித்தோழியரிலிருந்து அவரை இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோழியரின் மகள் சுகைமா பின்த் உமைமா என்று சொல்லக்கூடிய பெண்மணி யார் என்றே தெரியாத ஒருவராக இருக்கிறார். லிசானுல் மீசான்ல இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹக்கீமத்து பின்து உமைமத ஸக்கரஹா இப்னு முந்தஹு. இப்னு முந்த அவர்கள் ஹக்கீமத் இப்னு உமைமா அவர்களை பற்றி அறிவிக்கிறார்கள். ஃபகால் அவர் சொன்னார், லா யுஅரஃபு லஹா ஹாலுன், அவருடைய நிலை எதுவென்று நமக்கு தெரியாது என்று சொன்னதாக வருகிறது. அப்ப இந்த ரெண்டு பலவீனமான செய்திகளை வைத்துக்கொண்டு நபித்தோழியர்கள் இருவர் நபிகளாரின் சிறுநீரை குடித்தார்கள் என்று ஒரு அசிங்கமான செய்தியை மிம்பர் மேடைகள்ல உலமாக்கள் சொல்கிறார்களே, இவர்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இல்லையா? இஸ்லாம் நாகரீகத்தை வளர்க்கும் ஒரு மார்க்கமா, நாகரீகத்துக்கு எதிரான ஒரு மார்க்கமா? சுத்தத்தை வளர்க்கும் ஒரு மார்க்கமா, சுத்தத்துக்கு எதிரான ஒரு மார்க்கமா? கொஞ்சமாவது ஒரு மனசாட்சி இல்லை. இப்படி சொன்னா இந்த இஸ்லாத்தை பற்றி பிற மதத்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? முஸ்லிம்களே என்ன நினைப்பார்கள்? கண்ட இந்த சிறுநீரை எல்லாம் குடிக்கும் அளவுக்கு, குடிப்பதை அனுமதிக்கும் அளவுக்கு இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாகரீகம் இதுதானா என்று கேள்வி எழாத ஒரு சஹீஹான செய்தியா வந்தாலும், அறிவிப்பாளர் நம்பகமானவர்களாக வந்தாலும், இந்த செய்தி அல் குர்ஆனுடைய தூய்மைக்கு எதிராக இருக்கிறது, இன்னும் பல செய்திகளுக்கு எதிராக இருக்கிறது. இதை வச்சு மார்க்கத்தில் இது சொல்லப்படவில்லை என்று பிரச்சாரம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்கள் பச்சை பலவீனமான ஒரு செய்தியை வைத்துக் கொண்டு ஜும்மா மிம்பர்கள்ல பேசுறாங்கன்னா இவர்களுக்கு மார்க்கத்துல எந்த அளவுக்கு தெளிவு இருக்குதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சிறுநீரை சுத்தமானதாக சொன்னார்களா, அசுத்தமானதாக சொன்னார்களா? கேட்டா என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய உடலிலிருந்து வெளியேறும் அனைத்தும் சுத்தமானது. இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய மலஜலத்தை கூட உண்ணலாம், பருகலாம் என்று சொல்ற அளவுக்கு இவர்கள் கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் மேனிலிருந்து வெளியேறுபவை அசுத்தமானவை அல்ல, சிறுநீர் அசுத்தமானவை அல்ல என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுநீர் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீராக இருந்தாலும் அசுத்தம் தான் என்பதற்கு தெளிவாக ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே 152வது செய்தியாக வருகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதுகுலுல் ஹலாஅ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிப்பிடத்திற்கு செல்லும் பொழுது நான் ஒரு சிறுவனாக இருக்கும் நிலையில் தண்ணீர் நிரப்பிய தோல் பாத்திரத்தையும் ஒரு கைத்தடியையும் எடுத்து செல்வோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி எடுத்து செல்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணீரால் அவரை துப்புரவு செய்து கொள்வார்கள் என்று வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்காக ஓரமாக சென்றால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறுவராக இருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணீர் எடுத்து சென்று ரசூலுல்லாஹ்விடம் கொடுத்து விட்டு வருவார்கள். ரசூலுல்லாஹ் சிறுநீர் கழித்து தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்வார்கள் என்று வருகிறது. ஏன் சுத்தம் செஞ்சாங்க? சிறுநீர் அசுத்தம் என்பதனால் தானே. அசுத்தமான ஒன்றை ரசூலுல்லாஹ் அசுத்தமாக கருதியதனால் தான் அதை சுத்தம் செய்தார்கள். அதை பிறரொருவருக்கு கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்களா? அசுத்தமான சிறுநீரை அசுத்தம் என்று சொன்ன பிறகும் இன்னொருத்தர் இதை குடிங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பார்களா? இதை கூட சிந்திக்காம ஹதீஸுக்கு முரண்படுது, குர்ஆனுடைய அடிப்படைக்கு முரண்படுது, எல்லாத்தையும் தூக்கி கடாசி இந்த மாதிரி கற்பனை கதைகளை மக்களுக்கு சொல்லி மலத்தையும் சாப்பிடலாம், அதுவும் சுத்தம்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியலர்களாக இன்று உலமாக்கல் என்ற போர்வையில் நடமாடக்கூடியவர்கள் செயல்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். சிந்தித்து செயல்படுங்கள். மார்க்கத்தை இப்படி மூத்திரத்தை மலத்தெல்லாம் திண்டு குடிச்சு வாழ சொல்லி எங்கேயுமே சொல்லல. இறை தூதர் அப்படி கட்டளையிடவும் இல்லை. இது சுத்தமான ஒரு மார்க்கம். அத்தஹூரு நிஸ்புல் ஈமான், சுத்தம் என்பது ஈமான் பாதி என்று இஸ்லாம் சொல்லிவிட்டது. எங்களுக்கு ஈமான் இருந்து அதுல பாதி சுத்தமா இருக்கணும் என்று சொன்ன பிறகு இந்த மாதிரி அசுத்தங்கள்ல இருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கற்பனை கட்டுக்கதைகளை நாங்கள் செய்மடுக்கவும் கூடாது, செய்மடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. இவை தவறானவை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் மார்க்கம் தூய்மையான மார்க்கம், இது நாகரிகத்தை கற்றுத்தந்த மார்க்கம், துப்பர்வை கற்றுத்தந்த மார்க்கம், சுத்தத்தை போதிக்கும் மார்க்கம் என்பதை ஈமானோடு இந்த இஸ்லாத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். இந்த மூத்திர கதை பொய்யான ஒரு பச்சை பொய்யான
பிழையான ஒரு கதை என்பதை இதிலிருந்து நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இது போன்ற கட்டுக்கதைகளை பேசும் உலமாக்கள் அல்லாஹ்வை அஞ்சி தன்னுடைய மார்க்க பணிகளில் ஈடுபடுமாறும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம்.